வரலாறு திரும்புகிறது. ஒரு சைடு 75 வருஷம் அரசியல் வாழ்க்கை, இன்னொரு சைடு 55 வருஷம் அரசியல் வாழ்க்கை. இப்படி தமிழ்நாட்டோட ஐடென்டிட்டியா இருக்க ரெண்டு முக்கியமான கட்சியை வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் இன்னைக்கு அசால்ட்டா தவிடுபடி ஆக்கி இருக்காரு. எஸ், தாவேகா தலைவர் சி. ஜோசப் விஜய். இந்த மனுஷனை சாதாரணமாவ ஜெயிக்க விட்டாங்க இல்லையே. கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை, பர்சனலா ப்ரொஃபஷனலான எல்லா சைடும் அடிச்சாங்க. பிரச்சாரத்துக்கு அலோவ் பண்ணாம இருக்கிறது, கரூர் இஷ்யூ, ஸ்பெஷல் ரூல்ஸ், அப்படி இப்படின்னு எல்லா டைரக்ஷன்ல இருந்துமே பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. அண்ட் என்னதான் நடந்தாலும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும்ன்ற மாதிரி இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. டிவிக்கு எல்லாத்தையும் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த தற்குறி எல்லாம் சேர்ந்தா என்ன பண்ண முடியும்ன்றத இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு கருத்து கணிப்புல டிவி கேட்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 108 தொகுதி தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவங்கலாம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. காசு கொடுக்காம யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த மொத்தமா மாத்தி ஒரு புது வரலாறு படைச்சிருக்காரு. ஆரம்பத்துல இந்த கட்சியில நிலைச்சு நிக்காதுன்னு சொன்னாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த கூட்டம்லாம் நடிகர்களுக்கான கூட்டம், இது ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு 20-30% ஜெயிக்க வாய்ப்பு இருக்குப்பான்னு சொன்னாங்க. கடைசி கொஞ்ச நாள்ல எதிர்கட்சியா வரது கூட வாய்ப்பு இருக்குப்பான்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சு மெஜாரிட்டி சீட்ஸை ஜெயிச்சு இன்னைக்கு தாவேகா முன்னிலை நின்று இருக்காங்க. என்னடா ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி, இனி தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட ஆட்சின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. 75 வருஷம் அரசியல் கட்டமைப்பை எவ்வளவோ பேர் கலைக்க முயற்சித்தாலும் இன்னைக்கு தனியா ஒருத்தர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இனி ஜனநாயகமும் உண்டு, ஜனங்களுக்கு நியாயமும் உண்டு. நம்புவோம்.